சுஜித், இந்த பேரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற குடும்பங்களுக்கும் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திரணும்னு ஏங்க வச்ச தருணம். அந்த 4 நாளும் ஒவ்வொரு வீட்டுலயும் செல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டு போன சுஜித் நினைவிருக்கா? ஆண்டு அக்டோபர் மாசம் திருச்சி மாவட்டம் நடுக்கம்பட்டியில ஒரே பரபரப்பு. போலீசாருக்கு ஒரு தகவல் வருது, ஐயா எங்க பையன் ஆழ்துளை கிணத்துல விழுந்துட்டான்னு. பதறி போன காவல்துறை தீயணைப்பு துறைக்கு தகவல் சொன்னதும் களத்துல சைரனோடு வந்தது ஒட்டுமொத்த டீமும். இந்த தகவல் காற்று தீயை போல பரவ தொலைக்காட்சி எல்லாம் பிரேக்கிங் போட்டாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 80 அடி ஆழ்துளை கிணற்று. நடுக்கம்பட்டியை சேர்ந்த பிரிட்டோ கலாமேரியோட 2வது மகன் தான் சுஜித். கடந்த 2019 ஆண்டு அக்டோபர் 25 மாலை 5 மணிக்கு தன்னோட வீட்டு தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தான் சுஜித். அப்போ அங்க இருந்த ஆழ்துளை கிணத்துல தவறி விழுந்துட்டான். குழந்தை விழுந்த செய்தி தெரிஞ்சதும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிறத உணர்ந்த தீயணைப்பு துறையினர் மாநில பேரிடர் மீட்பு குழுவுக்கு தகவல் கொடுத்தாங்க. அவங்க வந்த சில மணி நேரத்திலேயே தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் வந்தாங்க. சுஜித்தை அந்த குழி வழியா மீட்க முடியுமான்னு பார்த்தாங்க. அதுக்கு சாத்தியம் இல்லாததால அந்த குழிக்கு பக்கத்துல வேறொரு குழிய தோண்ட ஆரம்பிச்சாங்க. இரவு பகலா இந்த வேலை நடந்துச்சு. இந்த வேலையில மாவட்ட நிர்வாகம் மட்டும் ஈடுபடாம ஒட்டுமொத்த தமிழக அரசு இயந்திரமும் சுஜித்தை உயிரோடு மீட்க போராட்டத்தை தொடங்கினாங்க. இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த நியூஸ் சேனல்களும் இடைவிடாம 24 மணி நேரமும் நேரல செஞ்சு மக்களுக்கு உடனுக்குடன் தகவலை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாரும் சுஜித்தை இப்ப மீட்டுருவாங்க அப்ப மீட்டுருவாங்கங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. சுஜித் உயிரோடு மீண்டு வருவான்ன்ற நம்பிக்கையில ஒட்டுமொத்த மீட்பு குழுவும் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்தினாங்க. அதிகாரிகள் முதல் அமைச்சர்கள் வரை நடுக்கம்பட்டியில குவிஞ்சு மீட்பு குழுவோட நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஆழ்துளை கிணத்துக்கு பக்கத்துல ஒரு குழி தோன்றது அவ்வளவு ஈஸியா மீட்பு குழுவுக்கு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல குழி தோண்ட ரொம்ப கஷ்டப்பட்ட போது சென்னையில மெட்ரோ ரயில் பணியில ஈடுபட்டு வந்த பிரம்மாண்ட குழி தோன்ற இயந்திரம் நடுக்காப்பட்டிக்கு வர வச்சாங்க. அதுவும் பல மணி நேரம் கடந்து அங்க வந்து குழி தோண்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த பகுதி பாறையால இருந்ததால அங்க குழி தோன்ற மிஷினோட பிளேடு பல முறை உடைஞ்சுது. முதல் நாள், 2ஆம் 3ஆம் நாள் என மீட்பு பணிகள் செல்ல செல்ல தமிழகமே அச்சமடைஞ்சது. சுஜித்துக்கு ஒன்னும் ஆகாது, அவனை எப்படியாவது உயிரோட மீட்டுருவாங்கன்னு நம்பிக்கையோட நம்ம மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சுஜித் உயிரோட வரணும்னு கோயிலெல்லாம் பூஜையெல்லாம் நடத்தினாங்க. ஆனா இது எல்லாம் பொய்யாக்குற மாதிரி அதிர்ச்சி தகவல் வந்துச்சு. குழந்தை விழுந்து கிடக்கிற குழியில இருந்து துர்நாற்றம் வர்றதா வருவாய் நிர்வாக ஆணையரா இருந்த ராதாகிருஷ்ணன் பிரஸ் கிட்ட அறிவிச்சாரு. அந்த அறிவிப்பு வந்த சில மணி நேரத்துல, அதாவது அதிகாலை 4:10 மணிக்கு சுஜித்தோட உடல் சிதைந்த நிலையில மீட்பு குழு மீட்டாங்க. எத்தனை போராட்டம்! இரவு பகலா என்ன எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சோம். சுஜித் சடலமா வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஏமாத்திட்டு போனான். 2019 ஆண்டு அக்டோபர் 25 மாலை 5 மணிக்கு ஆழ்துளை கிணத்துல கண்ணீர் குரலோடு தவித்த சுஜித் அக்டோபர் 29 காலை 8:30 மணிக்கு மாநிலமே கண்ணீர் சிந்த நல்லடக்கம் செய்யப்பட்டான். இது எல்லாம் நினைவிருக்கா?